காடை கௌதாரின்னு கேள்விப்பட்டிருப்போம். காடை தெரியும், அதென்ன கௌதாரி. கௌதாரி தன்னுடைய எதிரிகள் கிட்ட இருந்து வித்தியாசமான முறையில் புதுசாக தப்பிக்கும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும், கௌதாரியோட முட்டைகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கிறோம். தரையில் வாழும், மரத்தில் தூங்கும், தூசியில் குளிக்கும். இப்படி வித்தியாசமான வாழ்வியல் கொண்ட இன்னைக்கு யாருக்குமே தெரியாத கௌதாரியை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் ஆசிய ஆப்பிரிக்க பகுதிகளில் தான் 14க்கும் மேற்பட்ட கௌதாரி இனங்கள் காணப்படுது. அதில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 4 இனங்கள் தான் காணப்படுது. சாம்பல் நிற கௌதாரி, கருப்பு கௌதாரி, சதுப்பு நில கௌதாரி, வண்ண கௌதாரி அப்படின்னு 4 வகைகள் தான் இருக்குது. இதில் இந்தியா முழுவதும் பரவலாக காணப்படுறதுங்கிறது சாம்பல் நிற கௌதாரி. தமிழ்நாட்டிலையுமே இதைத்தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியுது. இதனுடைய வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். காடுகளின் ஓரப்பகுதிகளில், இல்லாட்டி வயல்வெளிகளில், புல்வெளிகளில், இல்லாட்டி திறந்த வெளிகளில், இந்த மாதிரி இடங்களில் தான் கௌதாரி காணப்படுது. ஒரு ஆண் கௌதாரி, பெண் கௌதாரி ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் கௌதாரியானது ஒரு புதர்களுக்கு நடுவுலையோ இல்லாட்டி புற்களுக்கு நடுவுலையோ இந்த மாதிரி ஒரு மறைவான இடத்தை தேர்வு செய்யும். அந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட 6லேருந்து 10 முட்டைகள் வரைக்குமே இடும். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடும். ரொம்ப அரிதாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட முட்டை போடும். முழுவதுமாக முட்டையெல்லாம் போட்டு முடித்த பின்னாடி தான் அடகாக்கவே ஆரம்பிக்கும். இதற்கு காரணமும் இருக்குது. ஏன்னா இதை ப்ரிகோசியல் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டையிலேருந்து குஞ்சு வெளி வரும்பொழுது இந்த குஞ்சுகள் தன்னிச்சு செயல்படக்கூடிய, சில மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்கக்கூடியது, தாயுடன் சேர்ந்து உணவை தானே எடுத்துக்கக்கூடியது. அதனால இதெல்லாம் ப்ரிகோசியல் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அடகாத்துட்டு இருக்கும் பொழுதே முதல்ல போட்ட குஞ்சுகள் அடுத்தடுத்து பொரிய ஆரம்பிச்சிடும். அப்போது குஞ்சுகளை பாதுகாக்குமா இல்லை முட்டைகளை பாதுகாக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 2 கட்ட நிலையில் வந்துடும். அதனாலவே இந்த மாதிரி ப்ரிகோசியல் சிக்ஸ் இருக்கிற பறவைகள் எல்லாமே முதல்ல முழுவதுமாக முட்டை போட்ட பின்னாடி தான் அடைகாக்கவே ஆரம்பிக்கும். இதனால் ஒரே நாளில் எல்லா முட்டைகள்லேருந்தும் குஞ்சுகள் வெளிவந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 18 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ளே ஒரு நாளில் எல்லா முட்டைகளும் வெளிவந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த குஞ்சுகள் வெளிவரதுக்கு ஒரு முட்டையிலேருந்து வெளிவரதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சின்னதாக ஒளி எழுப்ப ஆரம்பிக்கும். இந்த ஒளியை புரிஞ்சுக்கிட்டு தாய் பறவையானது எந்த முட்டையெல்லாம் சத்தம் வரலையோ அதுக்கெல்லாம் அதிகம் வெப்பம் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன மாறுதல் செய்யும். அதே மாதிரி எல்லா முட்டைகள்ல இருந்தும் ஒவ்வொரு சின்ன ஒளி எழுப்பி இந்த குஞ்சுகள் எல்லாமே தனக்குள்ள ஒருமித்த கருத்தோட ஒரே நாளில் முட்டையை உடைச்சிட்டு வெளிவர ஆரம்பிப்பாங்க. பிறந்தோடனே எல்லா குஞ்சுகளுடைய ஓடுகள் எல்லாம் எடுத்து போட்டு தாய்ப்பறவையானது அதற்கு வெப்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். சில மணி நேரத்திலேயே அதனுடைய இறகுகள்லாம் உலர்ந்துட்டு, சின்ன குஞ்சுகளோட இறகுகள்லாம் உலர்ந்துட்டு எல்லாமே சேர்த்து அது மேய்ச்சலுக்கு கூட்டு போகும். தாய் பறவை எங்கெல்லாம் கூட்டு போகுதோ அந்த இடத்தெல்லாமே குஞ்சு பறவைகள் மண்ணை கிளறி விட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன எறும்புகள், பூச்சிகள், கரையான்கள், இந்த மாதிரி புழுக்கள் இதை எல்லாத்தையுமே சாப்பிட்டு வாழ ஆரம்பிக்குது. ஒரு மாதத்துலேயே இந்த குஞ்சுகள் எல்லாமே தாய் பறவையை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கும். பிரிஞ்சுனா தனித்தனியாக வாழாது. இந்த நம்ம கௌதாரி பறவைகள் எல்லாமே ஒரு குழுவாக தான் வாழும். இனப்பெருக்க காலத்தை அந்த நேரத்தில் மட்டும்தான் தனித்தனியாக தனக்குன்னு ஒரு எல்லை வகுத்து வாழும். முதல்ல இதனுடைய எதிரிகள்னு பார்த்துக்கிட்டா கீரி, பாம்பு, பறவைகள், அப்புறம் மனிதர்கள் கூட, அப்புறம் நாய், பூனை, இது எல்லாமே இதனுடைய எதிரிகள் தான். இதனுடைய எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்க நிறைய யுக்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு யுக்தியாக பார்க்கலாம். இப்போ குஞ்சுகளோடு இருக்கக்கூடிய ஒரு தாய் பறவை, அப்போது எதிரிகள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா இந்த தாய் பறவையானது உடனே குறைந்த அதிர்வெண் உடைய ஒலிகளை எழுப்பும். இந்த ஒலியை கேட்டோடனே எல்லா குஞ்சுகளுமே அசையாமல் அப்படியே படுத்துக்கும். இதனுடைய வண்ணத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய புல்வெளிக்கும் இது அசையாமல் இருக்கிறனால சுத்தமாக தெரியறதே கிடையாது. அதனால அசையாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய தப்பிக்கக்கூடிய முக்கியமான ஒரு யுக்தி. அடுத்த யுக்தி என்ன அப்படின்னா, இந்த குஞ்சுகளுக்கு அசையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கட்டளையிடும். இந்த குறைந்த அதிர்வனுடைய ஒளியை தான் இதுக்கு பயன்படுத்தும். இந்த ஒளியானது மனிதர்கள் காதுகளுக்கு கேட்கறது கூட கிடையாது, அந்த அளவுக்கு குறைந்த அதிர்வனுடைய ஒளி. இதை கேட்டோன்னேவும் தாய் பறவையும் சரி குஞ்சு பறவைகளும் சரி அசையாமல் அப்படியே நிற்கும். அடுத்த யுக்தி என்ன அப்படின்னா, இந்த தாய் பறவை ஒரு வித ஒளி எழுப்பினோடனே இந்த குஞ்சு பறவைகள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஓட ஆரம்பிக்கும். இதனால் எதிரிகள் எதை இலக்கா வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நொடி குழப்பமடையும். அந்த நேரத்தில் தப்பிச்சு போக வாய்ப்புகள் இருக்குது. இப்படியும் தப்பிக்கும். அப்புறம் இந்த புதருக்குள்ள எல்லா குஞ்சுகளையுமே அனுப்பிவிட்டு இந்த தாய் பறவை மட்டும் எதிரிகள் வந்தாச்சு அப்படின்னா இந்த தாய் பறவை மட்டும் தனியாக பிரிஞ்சு போய் தன்னுடைய ரெக்கை பகுதி ஒடிஞ்சு போய் தன்னால் பறக்க முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தும். இதனால் எதிரிகள் இங்கே ஒரு இலக்கு எளிமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நோக்கி ஓடி வரும்போது இது வேகமாக ஓடி போய் அப்புறம் பறந்து போய் தப்பிக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு யுக்தியிலையும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க இது இந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கை எடுக்க தான் செய்யும்.
அடுத்த யுக்தி, இந்த குஞ்சு பறவைகள் எல்லாமே கொஞ்சம் வளர்ந்து தனித்தனியாக இருக்கும்போது யாராவது எதிரிகள் வர்றாங்கன்னா ஒலி எழுப்பி மற்ற பறவைகளுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அப்படின்னு தப்பிக்கும். ஒரு சில நேரங்களில் இது வேகமாக எதிரிகள் துரத்தும் பொழுது ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்ட வந்தோடனே ஒரு நொடியில் பறந்து போக ஆரம்பிக்கும். அப்போ எதிரியானது குழப்பமடைய வாய்ப்பு இருக்குது. ஓடிட்டே இருந்தால் திடீர்னு பறந்து போகும்போது அப்படியும் ஒரு யுக்தியை பயன்படுத்தி இது தப்பிக்க தான் செய்யுது எதிரிகள் கிட்ட இருந்து. அப்புறம் பகல் நேரம் முழுவதுமே தரையில் தான் இருக்கும். இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா மரத்தில் ஏறி ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஓய்வெடுக்கிற நேரத்தில் பகல் நேரம்னா எதிரிகள் வந்தால் ஓடி தப்பிச்சிருந்தா, ஆனால் இரவு நேரத்தில் என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் இது எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு பறவைகளும் ஒன்று சேர்ந்து பக்கத்தில் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தன்னுடைய ஓய்வு நேரத்தை அப்படி செலவிடும் பாதுகாப்பிற்காக. ஒரு 3-4 மாதத்தில் இந்த குஞ்சுகள் எல்லாமே இனப்பெருக்க முதிர்ச்சி அடையும். இனப்பெருக்க முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அதனுடைய இனப்பெருக்க காலமும் வந்துருச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பறவைகளும் தனக்குன்னு ஒரு எல்லை வகுத்துட்டு அங்கே தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வித்தியாசமான நல்ல கனத்த ஒலியை எழுப்புவாங்க. இந்த ஒலி நம்ம நிறைய நேரத்தில் கேட்டிருப்போம். இந்த மாதிரி ஒலி எழுப்பி இது என்னுடைய பகுதி, இங்கே யாரையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற ஆண் பறவைகளுக்கு எச்சரிக்கும் விதமாகவும் பெண் பறவைகளை கவர்வதற்கும் இந்த மாதிரி ஒலி எழுப்பும். அப்புறம் பெண் பறவைகளுக்கு தெரியவும் படுத்தும், இது என்னுடைய எல்லை பகுதி, இங்கே வந்தால் இனப்பெருக்கம் செஞ்சு உனக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒலிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு பறவைகளுக்குள்ள தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும். ஒரு பெண் கௌதாரியை இனப்பெருக்க காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் அணுகலாம். அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் கௌதாரிகள் வந்துருச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். அதாவது அதிக அளவு பலம் உள்ள எந்த ஒரு கௌதாரி இருக்கோ அது மட்டும்தான் பெண் கௌதாரியோட இணை சேர ஆரம்பிக்கும். இணை சேர்ந்த பின்னாடி பெண் கௌதாரியானது ஒரு புதரை தேடி ஒரு 6-10 முட்டைகள் வரைக்கும் வைக்கும். இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷங்கள் வரைக்கும் வாழக்கூடியதான் கௌதாரிகள். அப்புறம் காடைக்கும் கௌதாரிக்கும் இது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்? பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான். அதாவது கோழி, மயில், அப்புறம் காடை, கௌதாரி இது எல்லாமே ஒரே குடும்பத்தின் கீழ் வரும். இதில் காடைக்கும் கௌதாரிக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, காடை கொஞ்சம் சிறுசாக இருக்கும், கௌதாரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். காடைக்கு கழுத்து பகுதி ரொம்ப சின்ன அளவில் இருக்கும், கழுத்து பகுதியே தெரியாத அளவுக்கு. ஆனால் கௌதாரிக்கு கழுத்து பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கௌதாரி நல்ல சத்தமாகவே ஒலி எழுப்பும். ஆனால் காடை மெல்லிய குரலில் தான் ஒலி எழுப்பக்கூடியது. அதுவும் இந்த கௌதாரி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷங்கள் வரைக்கும் கூட வாழக்கூடியது தான். ஆனால் காடை அதிகபட்சம் 3 வருஷங்கள் தான் வாழக்கூடியது. அப்புறம் கௌதாரிகள் தூசி குளியல் பண்ணுன்னு சொன்னல, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது கௌதாரிகள் எல்லாமே வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக மணல் மாதிரி இடங்களை தேர்வு பண்ணி அந்த இடத்துல இருக்க மண்ணெல்லாம் தான் மீது ரெக்கைகள் மூலமாக அடித்து தான் மேலே வீச செய்யும். இதன் மூலமாக வெப்பத்தை ஓரளவு கட்டுப்படுத்திக்கிறது. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன பூச்சிகள் கிட்ட இருந்தோ ஒட்டுண்ணிகள் கிட்ட இருந்தெல்லாம் அதையெல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு பயனாக இருக்குது. அதனால தினமுமே ஒரு தடவை தூசி குளியல் பண்ணிடும். கௌதாரி இனங்கள் தற்போது வெகுவாக அழிந்து வருகிறது. இதற்கு காரணம் வழக்கம் போல மனிதர்கள் தான். வேட்டையாடுதலும் காடுகள் அழிப்பும் அப்புறம் நகரமயமாக்குதல் இந்த மாதிரி காரணங்களால் கௌதாரி இனங்கள் வெகுவாக குறைஞ்சு விட்டு வந்தது. பூமி நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு கௌதாரிகளையும் அதிகமாக நேசிப்போம்.